Testing mic test. A bit louder. A bit louder. Test mic test. Okay, loud enough at the back. சத்தமா இருக்கா? எல்லாம் விளங்குதா? All right. Shalom everyone and good morning. ஷலோம். காலை வாழ்த்துக்கள். Good to see you again. Wonderful to come together to worship our Lord and Savior. Amen. அனைவரையும் தேவன் ரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பு கூடி வருவது பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆமென். Let's lift our Bibles up high. நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோமாக. Repeat after me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. This is my Bible. This is my Bible. This is God's word. This is God's word. I will love it. I will love it. Read it. Read it. Believe it. Believe it. Live it. Live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. நேசிப்பேன். நேசிப்பேன். வாசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். விசுவாசிப்பேன். அப்பியாசிப்பேன். அப்பியாசிப்பேன். ஆமென். Now I've been doing a series for the last 2-3 years on the kingdom of God. கடந்த ஆண்டுகளை பார்க்கும்போது 2-3 ஆண்டுகள் இப்படியாக ஒரு தொடர்ச்சி செய்தியாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Of all the topics that I have speaking and will speak, if I am asked choose one topic, it will be about the kingdom of God. அதாவது நான் பேசின காரியங்கள், பேச போகிற காரியங்கள், பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள் குறித்து என்னிடத்தில் எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் பேசுவீர்கள் ஒரு காரியத்தை கேட்டால் நான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுவேன். We have seen explaining the kingdom. நாம் பார்த்தோம் நம்மளுடைய ராஜ்யத்தை விரிவாக்கத்தை நாம் பார்த்தோம். We have seen eternity in the kingdom. ராஜ்யத்தில் நித்திய காரியங்களை பார்த்தோம். We have seen endowments, rewards in the kingdom. ராஜ்யத்தில் அதாவது ரிவார்ட்ஸை நாம் பார்த்தோம். பிரதிபலனைகள் பார்த்தோம். We have seen ethics of the kingdom, how we as Christians, how we are to live our life as a subject of the kingdom of God. ராஜ்யத்தின் நெறிமுறைகளை பார்த்தோம். தேவனுடைய குடிமக்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படியாக வாழத்தக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். We have seen the enemies of the kingdom. ராஜ்யத்தின் எதிரிகளை குறித்து நாம் பார்த்தோம். The enemies of the kingdom are not your boss or your employee or your neighbors. ராஜ்யத்தின் எதிரிகள் சொல்லும் பொழுது உங்களுடைய முதலாளியோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரனோ. And my last sermon we looked at eating in the kingdom. கடைசியாக நான் என்ன பேசினேன் சொன்னால் ராஜ்யத்தில் புசிப்பது. Hardly you hear about sermons about eating in the kingdom, right? ராஜ்யத்தில் புசிப்பது என்று சொல்லும்போது புதுசா இருக்குல, சாப்பிடுறோம். I'm going to bring this series to a conclusion. இப்ப இந்த தொடர்ச்சி செய்தியானதை இப்பொழுது நான் முடிவுக்கு நிறைவேற்ற கொண்டு வர போகிறேன். This may be the last sermon, maybe 1 or 2 sermons, but under expanding the kingdom. இதுதான் அதாவது கடைசி செய்தியாக இருக்கலாம். ராஜ்யத்தில் அதாவது ராஜ்யத்தின் விரைவு என்று சொல்லி நான் பேச போகிறேன். I'll talk about the kingdom of God, yes, but as a series I'm bringing that to a closure. தேவ ராஜ்யத்தை குறித்து நான் தொடர்ச்சியாக பேசுவேன். ஆனா ஒரு தொடர்ச்சி செய்தியாக இது நான் ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். I want to encourage you, those of you may not have you may have missed the series or forgotten. I want to encourage you. It's in the YouTube. Please take your time and listen to it. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை இந்த ராஜ்யத்தின் தொடர்ச்சி செய்தியானது நீங்கள் விட்டுவிட்டிருக்கலாம் அல்லது கேட்காம இருக்கலாம். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வலைத்தளங்களில் யூடியூப்ல நீங்க போனீங்கன்னு சொன்னால் அதுல எல்லாம் பதிவும் அப்படியாக பதிவு ஏற்கப்பட்டிருக்கிறது. Because don't watch it just like a sermon. Stop, look at the text, read the text, take your own notes, make it as a study. That way it will get into your mind and into your heart more. இது வெறும் செய்தியாக நீங்க அப்படியாக கேட்காமல் நீங்கள் பாஸ் பண்ணி வேதாகமத்தை திறந்து அவர் சொல்றது நிஜம்தானா என்று சொல்லி நல்லா கவனித்து காரியங்களை பார்த்து நேரத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். A couple of testimonies to sort of motivate you to go and listen to those teachings if you like. உங்களுக்கு நான் சில உற்சாக வார்த்தையை சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். This was years back. This was in Hyderabad. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஹைதராபாத் தேசத்தில். I was there to teach in a Bible school. அந்த இடத்துல ஒரு வேதாகம கல்லூரிக்கு நான் கற்றுக் கொடுக்க சென்றேன். And there was another ministry that got in touch with me. I said, listen, come there. I want to connect you with the pastor there. இன்னொரு ஊழியமானது என்னோடு இணைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் சொல்லி கொடுக்கிற இடத்துக்கு வாங்க, அந்த போதகரோடு உங்களை இணைத்து விடுகிறேன் என்று சொல்லி. So that morning, and the class for pastors, about 30 old pastors sitting there. Most of them village pastors, and we were sitting in front. அந்த காலவேளை பார்த்தீங்க சொன்னால் அந்த போதனையானது எல்லா போதகர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 30 போதகர்கள் இப்படியாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்க எல்லாமே வந்து முன்புறத்தில் அமர்ந்து கொண்டிருந்தோம். So I went and did my session on the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் செய்ய ஆரம்பித்தேன். Maybe about 1 hour.
ஒரு 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 மணி நேரம் பேசினேன். So when I came and sat back, the leader of that ministry, he leaned to me. அதாவது நான் மறுபடியும் உட்கார்ந்த பொழுது என்னோட கூட இருந்த அந்த ஊழியத்தோட தலைவர் என்னோட கூட சொன்னாரு. He said, we also have the kingdom of God in our syllabus. எங்களுடைய சிலபஸ்ல கூட கிங்டம் ஆஃப் காட் தேவ ராஜ்யத்தை குறித்து இருக்குது. But nothing like this. ஆனா எதுவுமே இப்படி போன்ற அல்ல. Have you written a book on this? இதை குறித்து நீங்க புத்தகத்தை எழுதி இருக்கிறீர்களா? Said, I have no plan of writing a book on this. எனக்கு புத்தகத்தை எழுதுவதற்கு திட்டம் இல்லை. Then after some time back, Tungling Seminary. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து துங்லிங் செமினரியில they have a 3 months full time school. அந்த வேதாகம கல்லூரி பார்க்கும்போது 3 மாதம் இப்படியாக full time ஸ்டூடண்ட்ஸ்லாம் வருவாங்க. And my subject was not on the kingdom of God. I was teaching on the book of Romans. ரோமருடைய புத்தகத்தை குறித்து தான் நான் போதிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அல்ல. So in one of it I just sidetracked a little bit just for a while and I spoke about rewards in the kingdom. ஒரு சில கட்டத்துல நான் கொஞ்ச நேரம் தேவ ராஜ்யத்தில் உள்ள பிரதிபலிகளை குறித்து நான் அதிக பேச ஆரம்பித்தேன். Quite a number of students. அதிக மாணவர்கள் மாணவிகள். One was a pastor and a daughter. அதுல ஒன்று ஒரு போதகரும் அவங்களுடைய பிள்ளையும். Send the daughter, say, go and ask him, has he written a book on this? அவர் அவருடைய பிள்ளையை அனுப்பி கேட்க சொல்றாரு, அவர் போய் கேளு அவர் புத்தகத்தை எழுதி இருக்கிறார் அது குறித்து என்று. Say, no, I have not written a book on this. இல்ல இது குறித்து நான் புத்தகத்தை எழுதவில்லை. Then another pastor came, an elderly man. இன்னொரு வயதான ஒரு மூத்த போதகர் ஒருத்தர் வந்தார். Pastor, I've been ministering for I can't remember quite a number of years. நான் பல ஆண்டு காலமாக நான் இப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர். So many pastors under me. எத்தனையோ போதகர்மார்கள் எனக்கு கீழாக இருக்கிறார்கள். In all my years of ministry I've never heard anything like this. என்னுடைய ஊழிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தேவ ராஜ்யத்தை குறித்தான போதனையை நான் கேட்டதில்லை. And my topic wasn't on the kingdom of God. Just for a while I sidetracked and spoke a little bit. என்னுடைய போதனையானது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அல்ல, கொஞ்ச நேரம் தான் பேசினேன். What is the entire plan of God? தேவனுடைய முழு திட்டம் என்ன? What is the entire Bible all about? வேதாகமத்துடைய முழு காரியம் என்ன குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. The very first sermon I will say this. That was my question to God. இதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக இருந்தது தேவனிடத்தில். I was running a Bible school 5 years as a Christian, running already then by God's grace, running a school, teaching in a school. But I asked the Lord, teaching and preaching, I don't know what is your big. ஒரு 5 ஆண்டு காலமாக நான் கிறிஸ்துவனாக ரட்சிக்கப்பட்ட பிறகு 5 ஆண்டு காலமாக நான் வேத கல்லூரியை நான் நடத்தி கொண்டிருந்தேன். இப்படியாக अनेक பேருக்கு போதித்துக் கொண்டிருந்தேன். ஆனா நான் கேட்ட கேள்வி, ஆண்டவரே உம்முடைய முழு திட்டம் என்ன? I said, and I was working on the days, but spend hours on the word. I said, Lord, spending hours, I don't know and I cannot see what is it all about. பல மணி நேரம் தேவனுடைய வார்த்தையில் இப்படியாக செலவு செய்து கூட நான் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லி கேட்டேன், ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே இன்னும் எனக்கு விளங்காம இருக்கிறது என்று சொல்லி. One day God caught my attention and he showed me. ஒரு நாள் தேவனுடைய கவனத்தை ஈர்த்து அவரிடத்தில் அப்படியாக வெளிப்படுத்தினார். Ever since till today, I'm still studying about God's kingdom. இன்று வரையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் அதிகமாய் பேச ஆரம்பிக்கிறேன். I want to encourage you, if you want to know what is the big picture, the entire plan of your God, please listen to those. அதெல்லாம் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தேவனுடைய முழு வரைபடம் என்னவென்று அறிய வேண்டும் என்று தெரியும் என்றால் go and listen to it. நீங்க போய்ட்டு இந்த பதிவை கேளுங்க. Go to YouTube. I know there's so many things, interesting things, but to know the foundation, the big picture of God, just type my name, Anil Rajan. Don't just type Anil Rajan. அத வலைத்தளங்களில் சென்று இப்படியாக நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய வீடியோக்கள் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் ஆனல் ராஜன் என்று சொல்லி வெறும் ஆனல் ராஜன் மட்டும் அல்லாமல், because many years ago I just typed, let me type my name in the Google and see what comes out. பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பெயரை ஆனல் ராஜன் என்று சொல்லி நான் டைப் பண்ணும்போது என்ன புகைப்படம் வருது என்று சொல்லி நான் பார்த்தேன். Anil Rajan. Out came a very good looking muscular Chinese guy. ஒரு நல்ல வாட்ட சாட்டமான ஒரு சீனவர் வந்து நின்றார். How Rajan came, I don't know. Without his shirt, because muscular. ராஜன் எப்படி அப்படி மாறினா தெரியல, ஏதோ இன்னும் இருக்காரா? ஓகே, still there. My twin brother. I don't know if you can see. If you think I'm bluffing, correct or not? I'm not as handsome, muscular, no shirt. So, என்ன பாஸ்டர் மாறிட்டாரு? பாஸ்டர் சேஞ்ச். பாஸ்டர். So Anil Rajan, Kingdom of God. So நீங்க எப்படி நீங்க டைப் பண்ண வேண்டும் சொன்னால் ஆனல் ராஜன் Kingdom of God. Okay. So please what took me years of study,
I'm compressing and giving it to you. This, I think, Sermon 27, I think. Please take your time, go slow. But if you want to know what is the entire big picture of God, please listen to it. ஆதலால் தயவுசெய்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எதை எடுத்து இத்தனை ஆண்டு காலமாக நான் படித்து உங்களுக்கு குறுகின காலத்தில் நேரத்துக்காக உங்களுக்கு நான் இலவசமாக தருகிறேன். அது நீங்கள் போயிட்டு படித்து அந்த காரியத்தை இது 27ஆம் பாகம் மற்ற பாகத்தெல்லாம் யூடியூப்ல இருக்கு, போயிட்டு ஆராய்ந்து பாருங்க. Especially the first few sermons. Today is something that we all know. குறிப்பாக சில முன்பாக இருந்த சில வசனங்களை பார்க்கும்போது செய்திகளை பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு எல்லாம் தெரிகிறது. Why must the church, does you and I be involved in missions or evangelism? I'm going to use the word mission and evangelism interchangeably. ஓகே, சரி. ஏன் சபையானது இறை பணியில் ஈடுபட வேண்டும்? இறை பணியில் அல்லது சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். Let's go and have a look at Matthew 24 verse 14. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. Matthew 24 verse 14. And this gospel of the kingdom shall be proclaimed in the whole world as a witness to all the nations, and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். The word nation is ethnos in the Greek. The English word ethnic. இங்க சகல ஜாதிகளுக்கும் என்று சொல்லும் பொழுது கிரேக்க மொழியில் எத்தனோஸ், ஆங்கிலத்தில் எத்னிக் என்று சொல்லுவார்கள். So nation means we think of a country, but ethnic means there can be different ethnic groups within that country. அதாவது ஆங்கிலத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ், நாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாடை பார்க்கிறோம். இங்க சகல ஜாதிகளுக்கும் அப்படி என்று சொல்லி நாம் தமிழ்ல வாசிக்கிறோம். In other words, nation Malaysia, but the word is ethnos. That means in Malaysia you what? Chinese speaking, Tamil speaking, Malayalam speaking, Malay speaking, different ethnic groups. இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னா மலேசியா தேசம், ஆனா மலேசியா தேசத்திற்குள்ளாக பல ஜாதிகள் இருக்கிறார்கள், எத்னிக் குரூப்ஸ் இருக்கிறார்கள். மலேசியால மலேஸ் இருக்கிறாங்க, இந்தியர்கள் இருக்கிறாங்க, சைனீஸ் இருக்கிறாங்க, சிங் இருக்கிறாங்க, இந்த மாதிரி. I think Inam will be a better word than Jadi. இனம். God wants every ethnic group to hear that the king is coming. ஆண்டவர் சகல இனத்துக்கும் இந்த செய்தியானது போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். We think gospel means just talking about Jesus came, he died on the cross, you must believe. Yes, that's very important. It's bigger than that. We are also to tell them that same person who came and died on the cross for our sins, he is coming back as the King of Kings. He will rule this earth. Amen. அதாவது சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்காக வந்து மரித்து உயிரோடு எழும்பினது உண்மைதான். ஆனா அதே இன்னொரு காரியத்தை நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அதே நபர் ராஜாதி ராஜாவாக வருகிறார், ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார், அந்த ராஜ்யத்தில் நாங்கள் பூர போகிறோம். And if you want to be a part of that kingdom, we must be born again. நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தின் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் மறுபடியுமாக பிறக்க வேண்டும் அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும். We saw in our seminar whose kingdom will be established on this earth, God's kingdom or the devil's kingdom. நாம் பார்த்தோம் இரண்டு நாட்கள் கருத்தரங்கில் யாருடைய ராஜ்யமானது இந்த உலகத்தின் மேல் ஸ்தாபிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யமா அல்லது சத்துருடைய ராஜ்யமா? Who will rule this earth, Jesus Christ or Antichrist? யார் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார், இயேசு ராஜாவா அல்லது சாத்தானா? It's a battle of the kingdoms. இது ராஜ்யத்துக்கு உண்டான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. So if you come for the seminar the 2 days, we started where? We started right from Adam. So நம்ம இது பார்க்கும் பொழுது இது ஆதாமிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். Then we went to Abraham. பிறகு நாம் ஆபிரகாமுக்கு செல்கிறோம். And how it's going to lead to Armageddon. ஆபிரகாமிலிருந்து ஆர்மகேடனுக்கு எங்கு செல்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். Why you and I must be involved in missions? ஏன் நீங்களும் நானும் இறைப்பணியில் அல்லது சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும்? Like I say, when I say missions, evangelism, I'm going to use it interchangeably. சொன்னது போல இறைப்பணி என்று சொல்லும் பொழுது சுவிசேஷம் ஊழியம் இது காரியத்தை நாம் அப்படியாக மாற்றி பார்க்க போகிறோம். A pastor from South Africa shared this. தென் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு போதகர் இப்படியாக அவர் he and his wife and his team, they went to some village in somewhere in South Africa. அவர் தென் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு கிராமத்துக்கு சென்றார்களாம். Speaking about Jesus. இயேசுவை குறித்து பேசினார்களாம். A lady got up and said, "Why now?"
ஒரு சகோதரி வந்து ஓடி வந்து சொல்லி, ஏன் இப்பொழுது? Why now? ஏன் இப்பொழுது? All my children have died because of AIDS. என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் எய்ட்ஸின் வியாதினால இறந்து போய் விட்டார்கள். If you have come early and they would have heard about Jesus. நீங்க கொஞ்சம் வெள்ளனே வந்திருந்தா அவங்க இயேசு குறித்து கேட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. Why now? ஏன் இப்ப? Don't assume everybody has heard about Jesus. நினைக்காதீங்க எல்லாருக்கும் இயேசுவை தெரியும் என்று சொல்லி. Just because we talk about Good Friday and Easter and Christmas, we talk about Jesus. Don't think the entire world knows about Jesus. அதாவது நம்ம வந்து புனித வெள்ளியில், கிறிஸ்மஸ் பண்டிகைகளில் எப்படியாக ஈஸ்டர்ல பேசுறதுனால எல்லாருக்கும் இயேசுவை குறித்து தெரியும் என்று சொல்லி. I asked a guy, English guy. ஒரு வெள்ளைக்காரரை பார்த்து நான் கேட்டேன். I became a Christian in London. லண்டன்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நிறைய பேர் கிட்ட போவாங்க, but I haven't got saved in London. And I asked this guy, அவரை பார்த்து நான் கேட்டேன், why do you celebrate Christmas? By then I was a Christian, so I asked, why do you celebrate Christmas? நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். அப்பொழுது அவர்கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் நீங்க கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறீங்க? It's Christmas. கிறிஸ்மஸ். It's Christmas. அது கிறிஸ்மஸ். Yeah, you know what Christmas is all about? சரி, கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? I don't know, Christmas. கிறிஸ்மஸ். That's the day Jesus was born. வெள்ளக்காரர் போய் நான் சொல்றேன், that's the day Jesus was born. அப்ப நான் சொல்றேன், he told the white man, அந்த நாள் தான் இயேசு பிறந்தார். Jesus? இயேசு. You think all the white fellas will know about Jesus? He doesn't know who Jesus is. நீங்க நினைக்கிறீங்க எல்லா வெள்ளைக்காரனுக்கும் இயேசு யாருன்னு தெரியும். அவனுக்கு தெரியாது இயேசு யாருன்னு. So don't assume people know who Jesus is. அதனால நம்ம யூகிக்க வேண்டாம் எல்லாருக்கும் இயேசு தெரியும் என்று சொல்லி. The last commandment that the Lord gave was to go and make disciples of all nations. ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளையானது நாம் எல்லா தேச ஜாதிகளுக்கும் சென்று, இனத்துக்கும் சென்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். That is known as the Great Commission. அதுதான் பிரதான கட்டளை என்று சொல்லப்படுகிறது. But for centuries the Great Commission had become the Great Omission. ஆனா பல ஆண்டு காலமாக இந்த பிரதான கட்டளையானது ஒரு எல்லாம் அதாவது எல்லாம் ஒதுக்கின ஒரு காரியமாக மாறிவிட்டது. But praise God, the last 100 or maybe more than that, there is a renewed interest, and the church is taking it seriously today. We talk about evangelism, we talk about missions, we talk about church planting, we talk about winning the world for Christ. Praise God, there is a renewed interest now. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், 100 ஆண்டு காலமாக அதுக்கும் மேலாக இப்படியாக சபைகள் ஒன்று கூடி பொழுது மறுபடியுமாக எழும்பி இறைப்பணி குறித்து பேசுகிறது, சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறது, சபை ஸ்தாபித்தலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது, சுவிசேஷர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இப்படியாக எழும்பி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். The last thing Jesus told his people before he went to heaven is go and make disciples of all nations. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காரியம், அவர் பரமேறுவதற்கு முன்பாக நீங்கள் போய் சென்று அநேகரை சீஷர்களாக மாற்ற வேண்டும். His last command must be our first concern. அவருடைய கடைசி கட்டளையானது நம்முடைய முதல் இடத்தில் நிற்க வேண்டும். 2 Peter 3:12. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Peter 3:12. I'll just read one part. Looking for and hastening the coming of the day of God. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் சீக்கிரமாக வரும். Hastening, make the day come earlier or come quick. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு. Can we make the day quicker? நாம் அந்த நாளை மிகுந்த அதாவது சீக்கிரமாய் வருவதற்கு செய்ய முடியுமா? That day has been set, appointed. How can we make it quicker? அந்த நாளானது நேர்மிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி நாம் சீக்கிரமாய் வர வைக்க முடியும்? Go to Matthew 24 again. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க மறுபடியும். Read verse 14. 14வது வசனத்தை வாசிப்போம். Somebody in the English please. ஆங்கிலத்திலும் வாசிங்க. Matthew 24:14. ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். And this gospel of the kingdom will be proclaimed throughout the whole world as a testimony to all nations, and then the end will come. What end? எந்த முடிவு? What end? எந்த முடிவு? Go to verse 3. 13ஆம் வசனத்தை வாசிங்க. That was an answer to a question. இது இந்த பதிலானது ஒரு கேள்விக்கு பதிலாக இருக்கிறது. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
As he sat on the Mount of Olives, the disciples came to him privately, saying, "Tell us, when will these things be, and what will be the sign of your coming and of the end of the What age?" will be the sign of your coming and the end of the age? This gospel of the kingdom must be preached to all nations as a testimony, and then the end will come. அதாவது Verse 14 is the answer to verse 3. உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது 14வது வசனத்தில் ஆண்டவர் அதுக்கு உண்டான பதிலை தருகிறார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் முழுவதும் சகல ஜாதிகளுக்கும் இந்த காரியத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். Hastening the day of the Lord. 2 Peter, how can we make it come quicker? When this task is completed, that day will be quicker. சீக்கிரமாய் வரும் என்று சொல்லும்போது 2 பேதுரு வாசித்தோம். அது எப்பொழுது எப்படி நடக்கும் என்று சொன்னால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது கடைசி வரைக்கும் போகும் பொழுதுதான் இது சீக்கிரமாய் வரும். Why has it taken more than 2000 years? ஏன் 2000 வருஷத்துக்கு மேலாக எடுக்கிறது இயேசு வருகை? Would you agree that 2000 years is a long time? நீங்க ஒத்துக்கிறீங்களா? 2000 வருஷம் வந்து பெரிய ஒரு எத்தனையோ ஆண்டுல நீண்ட ஆண்டு. Behold, I'm coming soon. சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Our secret, நம்ம சீக்கிரம் வேற போல. Maybe his watch is different from our watch. அவருடைய கடிகாரம் மணி வேற. Listen, 2026, more than 2000 years plus, it's a long time. 2026க்கு வந்துட்டோம். 2000 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னமும் ஆண்டவரனும் வந்து கொண்டுதான் இருக்கிறார். Lord, when are you going to come? ஆண்டவரே, நீங்க எப்பொழுது வர போகிறீர்கள்? கொடுத்த வேலையை முடி, நான் வரேன். Finish the task that I have given you, then I will come back soon. And then the end will come. அப்பொழுது முடிவு வரும். So we must do our part. So ஆதலால் நம்முடைய பங்கை நாம் சரியாக செய்ய வேண்டும். Okay, now the basis of missions or evangelism, I'm going to use an acronym LOVE. So இந்த இறைப்பணியோடைய ஒரு அடித்தளங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பு, அதாவது ஆங்கிலத்தில் love, LOVE என்று சொல்லி இதுதான் பார்க்க போகிறார். Let's look at 4 scriptures. Let's go to John 3:16. நாம் வாசிக்கப்போமாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The love of the Father as well as the Son, the reason why Jesus came to this world is because of love, giving his life to redeem our life. அதாவது பிதாவுடைய அன்பை பார்க்கும்போது ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்று சொன்னால், அவருடைய ஜீவனை தருவதற்கு, யாருக்காக? இந்த உலகத்துக்கு தருவதற்கு அவர் வந்தார். What would be the cause to save man? அதாவது ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்கு அந்த விலைக்கிரயம் என்ன? If there was other ways of saving men, Christ would need not come to this world and go through a painful death on a cross, if there was any other way. மனுஷனை காப்பாற்றுவதற்கு வேற வழி இருந்திருந்தா ஆண்டவர் வருவதற்கு ஒரு காரணம் இல்லாம இருந்திருக்கும். தேவன் எதுக்கு வர வேண்டும்? There's no other way. வேற வழி இல்ல. Father in Gethsemane, Father, is there no other way? There's no other way. He has to go to the cross. பிதாவே, வேற வழி இல்லையா? வேற வழி இல்ல, நீ சிலுவைக்கு போய் தான் ஆக வேண்டும். It's because of love that Jesus came to this world. That same love must be in us, that will compel us to share the gospel. அதாவது அன்பின் நிமித்தமாய் தேவன் மனித ரூபத்தை எடுத்து நமக்காய் மரிக்க வந்தவர், அதே அன்பானது நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். நம்ம சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது We don't have to die for anyone. Christ has done that. We have to tell the people what Christ has done. நாம் யாருக்கும் மரித்து போக வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் இயேசு அதை செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது எல்லாமே தேவனை குறித்து, இயேசுவை குறித்து நம்ம பிறரிடத்தில் பேசுவதுதான். The basis for which Christ came to this earth must be the same basis that we should have, love. கிறிஸ்து எந்த காரணத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே காரணத்துக்காக தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். So for the missionary act that Jesus did, heaven to earth, because of love, that should also compel us to share the gospel. இயேசு கிறிஸ்துவோடைய இறைப்பணியை பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் இறங்கி வந்தார். அதுதான் அவருடைய இறைப்பணியாக இருந்தது. அதே மாதிரி தான் நாமும் இருக்க வேண்டும். Listen, we all have love in our spirit. நல்ல கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? நம்முடைய ஆவியில அன்பு இருக்கிறது. God has poured out his love through his spirit. That's what scripture tells us. வேதாகமம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஆவின் மூலமாக தம்முடைய அன்பை நமக்குள்ளாக ஊற்றியிருக்கிறார். Therefore, if you have the Holy Spirit, the love is there. ஆதலால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பார் என்று சொன்னால் நமக்குள்ளாக என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. Fruit of the spirit, love. ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது அன்பு. Don't go around love, nobody love me. பக்கத்துல எல்லாம் போய் சுத்தி சொல்லாதீங்க, எனக்கு யாரும் அன்பு கொடுக்கல. நீ போய் love கட்ட, என்ன love? வேற love கட்டாதீங்க. Go and show the love of God.
You don't go back for a love, but நீங்க என்ன செய்யணும்? அன்பை காமிக்க வேண்டும். That love, nobody needs to teach you. You know how to do that love. Love of God. அன்பு. ஆனா நம்ம காதல்ல சிறந்ததா இருப்போம். அந்த காதலுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்ல. We have the love of God in us. நமக்குள்ளாக தேவனுடைய அன்பு இருக்கிறது. The problem, we are so self-centered, we don't pay attention to this love. பிரச்சனை என்னவென்று சொன்னா நம்ம எல்லாம் நம்ம மட்டும் பார்த்து கொண்டிருக்கோம். நம்மை நாம் மட்டும் சொல்லி பார்த்திருக்கோம். மற்றவர்களை பார்ப்பதில்லை. Let the love of the Father, of the Son and the Holy Spirit be within us. Let us manifest that love by sharing the gospel. பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்புமானது நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். எப்படியாக வெளிப்படுத்த வேண்டும்? சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். LO, obedience to the command, Matthew 28:19 and 20. அடுத்ததாக தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவது. மத்திய 20ஆம் அதிகாரம் 19-20 வரையிலும். Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit, teaching them to keep all that I commanded you, and behold, I am with you always, even to the end of the age. Amen. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். This is called the Great Commission. இதுதான் பிரதான கட்டளை என்று சொல்லி அழைப்பார்கள். Now the Great Commission is the whole church taking the whole gospel to the whole world. பிரதான கட்டளை சொல்லும் பொழுது முழு சபையும் முழு சுவிசேஷத்தை எடுத்து முழு உலகத்துக்கு செல்ல வேண்டும். Which means you and I are involved in it. Church, amen. We are involved in it. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் இந்த சுவிசேஷ பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். We don't have to stand here and preach the gospel. That's not the only way. In your own lifestyle, in your own way, share the gospel. அதாவது நாம் இங்க நின்று கொண்டுதான் பிரசங்கம் பண்றதுனால தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்க சொந்த இடத்துல சொந்த வார்த்தையில சொந்த வாழ்க்கையில கூட நீங்க உங்களுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம். Many of you came to the Lord, you became a believer not because some pastor preached to you, but because your friends shared the gospel. அநேகர் இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணி அல்ல, ஆனாலும் ஒருவர் உங்களிடத்துல அந்த சுவிசேஷம் சொன்னதனால. The Lord will command the apostles to go and make disciples and to teach whatever he has commanded, that like a chain has gone on and we carry on the Lord's commandment. ஆண்டவர் இப்படியாக தன் சீடர்களை பார்த்து அவர் கட்டளை கொடுப்பார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களை சீஷனாக்குங்கள் என்று சொல்லி இப்படியாக கட்டளையிடுவார். Thirdly, to have the same view that Jesus Christ had. மூன்றாவதாக இயேசுக்கு இருந்த அந்த கண்ணோட்டமானது நமக்கும் இருக்க வேண்டும். Now Philippians chapter 2 verses 5 to 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வரையிலும் வாசிக்க போமாக. This is an important passage that explains who Jesus was and what he did to come to the earth. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் ஒரு முக்கிய வசன பகுதியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இயேசு அவர் நிஜமா அவர் யாராக மாறினார் என்று சொல்லி இதில் நாம் வாசிக்க முடியும். It's called the incarnation. இதுதான் மறுரூபம் என்று சொல்லுவார்கள். God becoming man. தேவன் அவர் மனிதனாய் மறுரூபத்தை எடுத்து வந்தார். Have this way of thinking in yourself, which was also in Christ Jesus, who, although existing in the form of God, did not regard equality with God a thing to be grasped, but emptied himself by taking the form of a slave, by being made in the likeness of men, being found in appearance as a man. He humbled himself by becoming obedient to the point of death, even death on a cross. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையும் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Now Jesus, who is God equal with the Father, emptied himself and came to this world in the form of a slave, in the form of a human being, and obeyed the Father to the point of the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவுக்கு அவர் சமமாய் இருந்தாலும் அந்த சமமாய் இருக்கிற ரூபத்தை அவர் அப்படியாக விட்டு நமக்காக மனித ரூபத்தை எடுத்து வந்தார் இந்த உலகத்துக்கு. Verse 5 says, have the same attitude, the same view. 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி. The Lord did not say, I am God, why should I come to this world and die for mankind? He didn't say that. ஆண்டவர் சொல்லல நான் தேவன், எதற்காக பாவம் உள்ள மனிதருக்கு நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. And he knows when he comes, they're not going to clap hands and welcome him.
அவருக்கு நன்றாக தெரியும் அவர் இறங்கி வரும்போது அவன் கையை தட்டி வரவேற்க மாட்டான் என்று சொல்லி. Even the person who say Hosanna, 1 week later crucify him. அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி ஓசானன்னு சொல்லி கத்தனவன் மறுநாள் வந்து அவர் சிலுவையில அறைஞ்சான். Don't get carried away when people praise you. யாராவது உங்களை இப்படி தூக்குனா உடனே பறந்துடாதீங்க. Don't go to cloud 7. பேராதீங்க ஆண்டவருடைய பரலோகத்துக்கு. Floating on a bubble. நேரா அப்படி மேல அப்படியே மிதக்கிட்டு இருக்காதீங்க. One day the Savior will put a pin in the ஒரு நாள் தூக்கணவனும் சரி சாத்தானும் சரி தூக்கண விதத்திலே ஒன்று தூக்கி கீழே போட்டுருவான். Knowing what they will do, he still came. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரிந்து கூட அவர் வந்தார். Living the comfort. எல்லாத்தையும் விட்டு. Sometimes when we get involved in ministry, yes, you may have to sacrifice, you may have to leave your comfort. சில நேரத்தில் நம்ம ஊழியங்களை செய்யும் பொழுது நம்ம சுகமா இருக்கிற இடத்தை விட்டு நம்ம நகர்ந்து வர வேண்டும். Can be difficult. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆமா இல்லையா? But we are told have the same view as Jesus had. நான் பிலிப்பியர் பாருங்க அழகா போடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் சொல்கிறார் இயேசுவை போல. பவுல் சொல்றார் இயேசுவை போல இருங்கள். If he is willing to leave his comfort there and come, we should have the same view, same attitude. அதாவது அவரே அவருடைய இடத்தை விட்டு அவர் வர முடியும் என்று சொன்னால் இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நம்மிலும் இருக்க வேண்டும். Willing to lower ourselves, willing to go to share the gospel. நாமும் நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு துணிய வேண்டும். Okay, LOV. What's next? அது மட்டும் கரெக்ட்டா சொல்லிருங்க. Love, sir. Empowerment of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பலன். Acts 1:8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். But you will receive power when the Holy Spirit has come upon you, and you shall be my witnesses both in Jerusalem and in all Judea and Samaria and even to the end of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். The power of the Holy Spirit is not just to speak in tongues. அதாவது பரிசுத்த ஆவியினுடைய பலன் என்று சொல்லும் பொழுது அந்நிய பாஷை பேசுறதுல மட்டுமல்ல. Now, we as Pentecostals believe when we accept the Lord, we have the Holy Spirit within us. It's called the indwelling Holy Spirit. பெந்தேகோஸ்தாக இருக்கிற பெந்தேகோஸ்த் சபை இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை நமக்குள்ளாக வசிக்கிறார். And we have another experience called the baptism of the Holy Spirit where we are endowed with power. அதுக்கு பேர் இன்னொரு அனுபவம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம். Many seek the baptism of the Holy Spirit to speak in tongues. No, that will be the manifestation, but that is not the ultimate purpose. அதாவது अनेகர் ஏன் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் வேண்டும் என்று நான் அந்நிய பாஷையில பேசணும் சரிதான், ஆனாலும் அது தேவனுடைய முக்கிய நோக்கம் அல்ல. Now I'm all for speaking in tongues. அந்நிய பாஷை பேசுவதில் நான் ஓகே உங்களோட கூட நிக்கிறேன். I'm a person, the church I went to, we were anti tongues. நான் எப்படின்னா ஆரம்பத்துல நான் ஒரு சபைக்கு போகும்போது நாங்கெல்லாம் இந்த அந்நிய பாஷை பேசுறவர்களை எதிர்த்து வருவோம். I was anti tongues in the beginning. அந்நிய பாஷையை பேசுகிறதுல இவர்களை பார்க்கும்போது நான் அந்தியாக இருந்தேன். Antichristல but anti tongues. Because that's what I was taught. That's all I knew. எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. Any charismatic மாட்டனா அவ்வளவுதான். I'll quote scriptures and confuse that guy. அவங்கள வேத வசனத்தை கொடுத்து குழப்பி விட்டுருவேன். In India, in a Bible school, இந்திய தேசத்துல ஒரு வேதாகம கல்லூரியில my topic was gifts of the Spirit. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள். The first session, I spoke everything against speaking in tongues. Guess what? They all got confused, all went out and asking, are we speaking in tongues? Is it real? Is it genuine? Is it still available? எனக்கு கொடுத்த அந்த செஷன் முதல் செஷன்ல அந்நிய பாஷை பேசுறதுல எவ்வளவு தவறு அது நான் எதிர்த்து பேசினேன், வசனங்களை கொடுத்தேன், எல்லாம் குழம்பி போய் செஷன் முடிஞ்சு வெளியே போயிட்டு நம்ம சரியாதான் செய்யறோமா. All I use scripture. எல்லாமே நான் வேத வசனத்தை பார்த்தேன். To convince them you're not, tongues all finished, gifts all finished. அவங்க you don't know what you're doing. அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரியான வரங்கள் முடிந்து விட்டது, நீங்க என்ன சரி உங்களுக்கு தெரியல. Then when they came back, மறுபடியும் வரும்பொழுது then they were happy. Just to show them the problem with us charismatic. We speak in tongues, we say God speak to us. Very shallow here. அதாவது நான் சொன்னேன் நம்மளுடைய கரஸ்மேட்டிக்கோடைய பிரச்சனை என்னன்னா நம்ம அந்நிய பாஷையில பேசுறோம், நிரம்புறோம், ஆடுறோம், எல்லாம் செய்றோம், ஆனா வேத வசனத்துல என்ன இருக்கிறோம் ரொம்ப
ஷேலோவா இருக்கிறோம், In one, மேலோட்டத்துல இருக்கிறோம். in 1 hour, I can confuse you. You've been believing for years. In 1 hour, I can confuse you. பல ஆண்டு காலமாக இது நீங்க இந்த வரங்களுக்கு பயன்படுத்திட்டீங்க. ஒரு ஹவர்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். So I'm all for. So I'm an anti tongue speaking guy. Today I said speak in tongues. அவரு அப்ப இல்ல அவர் டுடே சொன்னாரு. அவர் அப்ப வந்துட்டு அந்நிய பாஷை பேசுறது வந்து எதிர்த்தாரு. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா அந்நிய பாஷை நிரம்பி பேசுங்க சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். What made me who argue with charismatics about speaking in tongues and gifts of the Spirit, studying this changed my mind. எது என்னை மாற்றினது சொன்னால் இதை நான் வாசித்து ஆராயும் பொழுது என்னுடைய இருதயத்தை மாற்றினது. So the ultimate purpose in being baptized with the Holy Spirit is not just to speak in tongues. ஆதலால் நாம் ஏன் ஆவிக்குரிய ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்நிய பாஷையில பேசுவது மட்டுமல்ல, But you will receive power and you will be my witnesses wherever you go. அப்பொழுது நீங்கள் பலனை பெற்று எங்கே சென்றாலும் எனக்காக சாட்சியாய் விளங்குவீர்கள். And it's not like some say first finish Jerusalem then you can go to the other parts. No, wherever you are you preach the gospel. அதாவது ஒரு சில சொல்லுவாங்க முதல் எருசலேத்தை முடி, இருக்கிற இடத்தையே முடி, அப்புறம் இடத்துக்கு போலாம். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சுவிசேஷம் சொல்லலாம். Listen, 2026 Jerusalem has not been fully evangelized yet. 2026 ஆச்சு, எருசலேம் இன்னும் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கு. So wherever you are, that's your mission field. சோ அதெல்லாம் நீங்க எங்க இருந்தாலும் அதுதான் உங்களுடைய இறை பணியான இடமாக இருக்கிறது. If you have been baptized with the Holy Spirit, you have the power. Amen. நீங்க பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருவீங்க என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக அந்த பலன் இருக்கிறது. ஆமென். We are anointed. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். If you are anointed, say yes. We are anointed. People pray for double portion of the anointing. ஒரு சிலர் வந்து எனக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. Oh, double portion of the anointing. இரட்டிப்பான அபிஷேகம். I got a question for you. உங்களுக்கு உங்கள்ட்ட What ஒரு are you கேள்வி. doing with a single portion of the anointing? கொடுத்து ஒண்ணு என்ன செஞ்சீங்க? What are you doing with a single portion of the anointing? கொடுத்த ஒண்ணு என்ன செஞ்சீங்க? I remember as a young believer, I saw this Bible teacher, Dr. Josh Anadare from Singapore. People were talking about the first time I saw him, I went, wow. அதாவது டாக்டர் ஜார்ஜ் அனாதோர சிங்கப்பூர் தேசத்துல வந்து வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நல்ல ஒரு போதகர். முதல் முறை அவர் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. Pastor Bernard knows, I don't know anybody else. But the first time that I saw, wow, what knowledge of the scripture. முதல் முறை அவரை பார்க்கும் பொழுது வா எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த மனுஷன். What a memory of the scripture. வேத வசனத்தை கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறாரு. God give me sevenfold anointing of that. ஆண்டவரே அந்த அபிஷேகத்துல 7 தடவை எனக்கு வேணும். Not doubles, gakro sevenfold. 7. After some time I stopped asking all that. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். I know what answer God will give. எனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு. Okay, no problem. கொடுக்கிறேன் 7 கொடுக்கிறேன். Study like how he studying, I'll give you. அவர் படிக்கிறத போல. Lord, I must move in the gifts like him. No problem. ஆண்டவரே அவரே போல நான் அசைவணும். பரவாயில்லை, பிரச்சனை இல்ல. Be in prayer like that person. அந்த மனுஷனை போல ஜெபம் பண்ணு. So now I don't even ask for double portion. சோ இப்போ நான் வந்து இரட்டிப்பான அபிஷேகம் கேக்குறது இல்ல. இருக்கிற single portion உருப்படியா பயன்படுத்துங்க. He will give you double portion. Please use your single portion diligently, then ஆண்டவர் உங்களுக்கு அந்த. So LOV, tell me what is it? L? சொல்லுங்க L என்னது? Love. Sorry. L ஃபுல்லா love, okay? O? படிக்க வேண்டும். To the command V. Same view that Christ had. கர்த்தரை போல அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். E. Empowered. பரிசுத்த ஆவியானுடைய missions. அபிஷேகம். We've seen 4 passages why we must be involved in evangelism. இந்த 4 காரியத்தை குறித்து நான் உங்களிடத்தில் ஏன் பேசுகிறேன்னு சொன்னால் நாம் ஏன் ஈடுபட வேண்டும். That's not the end of my sermon. That's part 1. இது முடிவல்ல, இதுதான் முதல் பகுதி. Part 2. இரண்டாம் பகுதி. The reasons that we must be involved. We're going to look at the Apostle Paul because we have much of what Paul has written and done. அதாவது பவுலை குறித்து நாம் வாசிக்க போகிறோம்னு சொன்னா பவுல் அதிகமாக எழுதியிருக்கிறார், பவுல் அதிகமாக ஊழியம் செய்தவராக இருக்கிறார். Verses chapter 10 verses 9 to 15. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 லிருந்து 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க போமாக. Very quickly I'm going to share 4 things here. மிக சீக்கிரமாக இந்த 4 காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Romans 10 9 to 15 also in the English. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 லிருந்து
15ஆம் வசனம் வரையில் நாம் வாசிக்கப்போமாக. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்துக்குரிய நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. Because if you confess with your mouth that Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. For with the heart one believes and is justified, and with the mouth one confesses and is saved. For the scripture says, everyone who believes in him will not be put to shame. For there is no distinction between Jew and Greek. For the same Lord is Lord of all, bestowing his riches on all who call on him. For everyone who calls on the name of the Lord will be saved. How then will they call on him in whom they have not believed? And how are they to believe in him of whom they have never heard? And how are they to hear without someone preaching? And how are they to preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who preach the good news. Look, listen to the order that Paul is giving. பவுல் கொடுக்கிற இந்த வரிசையை பாருங்க. These are going in reverse order. அவர் அப்படியே பின்புறத்தில் செல்கிறார். See, if you believe in your heart that Jesus, died and resurrected, and you confess with your mouth that he is Lord, you will be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினால் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். But how can they confess if they don't hear? ஆனா அவர் அதை கேள்வியை கேட்காம இருந்தா அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? How can they hear if someone doesn't tell? அவர்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னா ஒருவர் சொல்லாம இருந்தா அவர் எப்படி கேட்பார்கள்? If someone is told, we need to send. ஒருவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னா நம்ம அவர்களை அனுப்பி விட வேண்டும். In other words, if we don't go and tell them about Jesus and they don't know about Jesus, they are not going to get saved. அதாவது இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை குறித்து சொல்லாம இருந்தால் ஒருவரை அனுப்பாம இருந்தால் அவர்கள் இயேசுவை குறித்து தெரியாம தான் இருக்கும். William Carey was a cobbler from England. வில்லியம் கேரி என்றவர் அவர் ஒரு சப்பாத்து repair பண்றவர். Not even a maker of shoes, he repairs shoes. Now at a ministers meeting in 1786, Carey raised the question of whether it was the duty of all Christians to spread the gospel throughout the world. இந்த உலகம் முழுவதும் வில்லியம் கேரி சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் எல்லா கிறிஸ்தவர்களுடைய இது ஒரு பொறுப்பாக இருக்கிறது நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது. கேக்குறாரு. Is it the duty of all Christians? One minister is said to have retorted, young men, sit down. When God pleases to convert the heathen, he will do it without you and mine, without your aid and mine. One minister said, young men, sit down. If God wants to save them, he can do it without your help or my help. ஒரு மனிதன் இப்படியாக எழுதி சொன்னாலாம், நீ உட்காரு, ஆண்டவர் உன்னையும் நீயும் நானும் இல்லாம கூட செய்ய முடியும் என்று சொல்லி. William Carey was not content with this answer and continued to seek God's leading in the matter. வில்லியம் கேரிக்கு அந்த கொடுத்த பதிலுக்கு அவருக்கு அதிருப்தி உண்டாகி அவர் தொடர்ச்சியாக ஊழியத்தை செய்ய துவங்கினாராம். Almost 6 years later, Carey formed a missionary society, and the next year became his first missionary, taking the family to India. அதாவது 6 ஆண்டு காலமாக அவர் ஒரு அமைப்பு இறைப்பணி என்று சொல்லி அமைப்பு உருவாக்கி முதல் இறைப்பணியை இந்தியா தேசத்துக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து செய்தாலாம். It was not easy work and there was much heartache. இது இந்தியாவில் ஒரு ஊழியம் செய்யும் பொழுது சுலபம் அல்ல, அநேக துன்புறுத்தல்கள் இருந்தது. His wife became mentally deranged and several missionaries died of local diseases. அவருடைய மனைவியானவள் இப்படியாக மனதளவில் பாதிக்கப்பட்டு அநேக ஊழியக்காரர்கள் மரித்து போனார்களாம். It was 7 years before he baptized his first convert, but William was not one to give up. 7 ஆண்டு கழித்து தான் ஆத்மாவே அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாராம். அவருக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை.
By the end of his ministry, William Carey had translated the entire Bible into 4 leading languages, including Sanskrit and of India, and established 126 mission schools. அதாவது அவருடைய ஊழிய முடிவில் வில்லியம் கேரி ஆனவர் இந்தியாவில் 4 முக்கியமான மொழிகளை மொழிபெயர்த்து சன்ஸ்கிரிட்டும் உள்பட அது மட்டும் அல்லாமல் 126 மிஷன் ஸ்கூல்ஸை உருவாக்கினார். What made an Englishman who could preach in his own country go to a very far away country, India? We are talking about 1700s. Imagine the condition at that time. ஒரு வெள்ளைக்காரர் அவர் ஊரை விட்டு இந்தியா தேசத்துக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சார். It was he who said, attempt great things for God, expect great things from God. அவர் தான் சொன்னார், தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்வோம், பெரிய காரியத்தை நாம் எதிர்பார்ப்போம். What made such a man do it? அவரை செய்ய வைத்தது என்ன? And we read the text just now. What made Paul do it? பவுல் செய்ய வைத்தது என்ன? Number 1, it was a sense of duty. முதலாவதாக அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். It is our duty to preach the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது இது நம்முடைய பொறுப்பு. It's our work. இது நம்முடைய வேலை. If you don't work, நாம் வேலை செய்யாம இருந்தா what will the boss, what will your employer do, a company do? நீங்க சரியா வேலை செய்யாம இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாஸ் என்ன செய்வாரு? He'll give you a certificate? உங்களுக்கு கூப்பிட்டு வந்து சான்றிதழ் கொடுப்பாரா? Yes. கொடுப்பாரு. Goodbye certificate. பேட்டுவான்னு கொடுப்பாரு. If you don't work, you get sacked, you won't get your salary. சரியா வேலை செய்யறனா உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது, உங்களை வேலை விட்டு நீக்கிடுவாங்க. So we must understand sharing the gospel is our God given duty. அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்பது தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. Romans 13 verse 8. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Romans 13 verse 8. ரோமர் 13 8ஆம் வசனம். Let no debt remain outstanding except the continuing debt to love one another. For he who loves his fellow man has fulfilled the law. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். Paul says, let no debt be outstanding. பவுல் சொல்கிறார், ஒருவரிடத்தில் நீங்க என்ன கடனாளியாக இருக்காதீங்க. Listen, if you have borrowed money from people, pay it back. கவனிங்க, இது கடனாளிக்கு நீங்க யார இடத்துல காசு பிஞ்சாம் வாங்கி இருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. ரொம்ப தலை ஆட்டுறீங்க நிறைய பேர். அப்ப இதை திருப்பி சொல்லணும். If you have borrowed money from someone, pay it back. தோ நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இழுத்துட்டு போகாதீங்க, கொடுத்துருங்க. Oh, they never ask. I keep quiet. You're a Christian, be honest. அவங்க கேட்கல, அதனால பேசாம இருப்போம். நீ ஒரு கிறிஸ்தவனா, நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருந்தா கேட்ட கடனை கொடுத்துரு. You tell them, I'll pay monthly. Pay a little bit monthly. மாசம் கட்டினா ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா கூட ஓகே தான். Pay a little bit. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க. Tell them, I only can afford 50 ringgit a month. It's not big sum, so you won't really be affected. But at least they know you are paying back and your debt would slowly reduce. சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு 50 தான் கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் நீங்க 50 கொடுத்தாலும் மெதுவாக என்ன செய்யும், அந்த காசானது, இந்த கடனானது ஒளிஞ்சு போகும். At least the person knows you are paying back. அந்த நபருக்கு தெரியும், நல்லா உண்மை உள்ளப்பா கிறிஸ்துவன். கேட்கல, I'll keep quiet. இப்படி சொல்லுங்க, கிறிஸ்துவன் கேட்கல, அதை பேசாம இருக்கிறான். Okay, so Paul says no debt should be outstanding. சொல்லுகிறார், எந்த யாருக்கும் கடனாளியாக இருக்க கூடாது. Only debt that will continue is our debt to the people. What do we owe? Sharing the gospel. ஒரு பெரிய கடனை ஜனங்களுக்கு நம்ம வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அவங்க இடத்துல சொல்லுவது. Number 2, இரண்டாவதாக it's our debt. இது நம்முடைய நம்ம கடனாளியாக இருக்கிறோம் மற்ற இடத்தில். All of us are debtors in one area and we should be debtor in one area throughout what? Sharing the gospel. எல்லாரும் ஒரு இடத்துல கடனாளியாக இருக்கிறோம், தொடர்ச்சியா கடனாளியாக இருக்கிறோம் மற்ற இடத்துல சுவிசேஷத்தை பரவுவதற்கு. If you borrow money you don't give back, what will the other fellow say? நீங்க காசு பிஞ்சா வாங்கி கொடுக்கலனா அவன் என்ன சொல்லுவான்? What will they say? கொடுத்தவர் என்ன சொல்லுவாரு? கெடுத்தவர் என்ன சொல்லுவாரு? நீங்க சொல்லுங்க. What will they say? என்ன சொல்லுவாரு? Liar, cheater, பொய்காரன், ஏமாத்துக்காரன். So if we don't pay the debt called sharing the gospel, it's like what? Robbing that person what belongs to them, correct? சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளாம இருந்தால் அந்த நபருடைய அந்த காரியத்தை அவரிடத்தில் நம்ம என்ன செய்றோம்? திருடுகிறோம். Number 3, Romans 10:1. மூன்றாவது ரோமர் 10ஆம் அதிகாரம். Romans 10:1. 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். Brothers, my heart's desire and my prayer to God for them is for their salvation. He talks about his own people. My desire is to see my people get saved. சகோதரரே, இஸ்ரவேலை
இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. Thirdly, should be our desire, மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தின் விருப்பமாய் இருக்க வேண்டும். our ambition. இது நம்முடைய ஒரு உந்துகோலாக இருக்க வேண்டும். Our desire should be to see our people get saved. நம்முடைய விருப்பம், இருதயத்தின் விருப்பமானது என்னுடைய ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும். And in Romans 15 verse 20, ரோமர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், and in this way I make it my ambition to proclaim the gospel not where Christ was already named, so that I would not build on another man's foundation. In other words, where Christ has not been preached, that is my ambition. மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதி இருக்கிறபடியே. That was his driving force. இதுதான் அவருடைய உந்துதலாக இருந்திருக்கு. So it should be our drive as well. It should push us forward to preach the gospel. நமக்கும் இது உந்துதலாக இருக்க வேண்டும். முன்னேறி சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். He must move men through God by prayer. That was the philosophy of Hudson Taylor. ஹட்சன் டெய்லர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் ஜெபத்தை மூலமாக நம்மளை நகற்ற வேண்டும். Now he was the first missionary to the interior of China and the founder of China Inland Mission. ஹட்சன் டெய்லர் பார்க்கும்போது இவர்தான் ஊழியக்காரராக சீனா தேசத்துக்கு சென்றவர். And from that December day, as a teenager, he heard from heaven, "Go for me to China." So this Englishman went out with that philosophy to bring the gospel to China. அதாவது பரலோகத்தில் ஒரு குரலை கேட்டார் என்று சொன்னார் ஹட்சன் டெய்லர், எனக்காக சைனாக்கு செல்லு என்று சொல்லி இந்த வாலிபன் ஒரு வெள்ளைக்காரரு சைனா தேசத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசையோடு சென்றவர். He founded the China Inland Mission, spent 5 years translating the New Testament into the Ningpo dialect. அவர் சீனா தேசத்துக்கு சென்று இப்படியாக 5 வருஷமாக புதிய ஏற்பாடை நின்கோ என்று சொல்லுகிற ஒரு மொழியில் வேதத்தை அப்படியே மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். At his death in 1905, there were 205 stations with 849 missionaries and 125,000 Chinese Christians. அவருடைய மரண படுக்கையில் 1905ஆம் ஆண்டில் இப்படியாக 205 மிஷனரி ஹாப்ஸ் இருந்துச்சு. அது மட்டுமல்ல 849 ஊழியர்கள் இருந்தார்கள். 1,25,000 கிறிஸ்துவர்கள் சீனா தேசத்துக்கு வந்துட்டாங்க. Why did he do it? ஏன் செய்தார்? The commission that God gave him was the driving force. ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையானது இவருக்கு அது உந்துதலாய் இருந்தது. By the way, that mission is still continuing till today. இன்று வரையிலும் இந்த ஊழியமான தொடர்ச்சியாய் போயிட்டு இருக்கு. Let me close the story. நான் ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். A young boy was walking along the seashore and he saw lots of starfish, that the wave has pushed them to the beach. ஒரு வாலிபன் இப்படியாக அவன் கடல் கரையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக அந்த ஸ்டார்ஃபிஷ் என்ன சொல்லுங்க ஸ்டார்ஃபிஷ் நட்சத்திர மீன்கள் நிறைய அப்படியாக கடல் கரையில் அடித்து கடந்ததை பார்த்திருந்தான். If they don't go back to the water under the sun, they're going to die. இது மறுபடியும் தண்ணிக்கு போகாம இருந்தால் வெயிலுக்கு கீழாக மரித்து போய்விடும். And there were thousands. ஆயிரமா கடந்தது. So he began to take one by one and throw them back into the sea. ஒன்றொன்றாய் எடுத்து அவன் தூக்கி போட ஆரம்பித்தான். An old man was observing. இது இந்த ஒரு வயதானவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது went to the young boy and said, "What are you doing?" அவர் கூப்பிட்டு கேட்டாரா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? See, if they don't go back to the water, they all will die. ஐயா, இதெல்லாம் மறுபடியும் தண்ணிக்கு போகாம இருந்தா செத்து போயிடும். That's why I'm trying to save them. அதனால தான் இத காப்பாத்த நான் விரும்புறேன். The old man laughed and said, "Boy, look around. இந்த வயதானவர் பார்த்து சிரிச்சு சொன்னாரா, சுத்தி பாரு. You can't save all of them." இவ்ளோ ஆயிரம் மணி காப்பாத்த போற. The boy picked up one starfish. இந்த பையன் ஒரு ஸ்டார்ஃபிஷ் எடுத்து, "Maybe I can't. எல்லாத்தையும் காப்பாத்த முடியாது. I can save one." இத காப்பாத்துறேன். And threw it in the sea. அப்படி தூக்கி எடுத்தாராம். So we can't save everybody, but we can save someone. நம்ம எல்லாரையும் காப்பாத்த முடியாதுங்க. ஆனா யாராவது ஒரு ஆளை காப்பாத்த முடியும்னா? D.L. Moody said, "If not now, who? When? If not us, who?" D.L. Moody சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இப்போ இல்லாவிட்டால் எப்போ, நாம் இல்லாவிட்டால் யார்? If not you, who? நீங்கள் இல்லாவிட்டால் யார்? If not now, when? இப்போ இல்லாவிட்டால் எப்போ? Shall we all stand? எல்லோரும் எழுப்பி நிற்போமாக.